Hi friends, வணக்கம். YouTubeல education content எப்படி bro நம்ம வீடியோஸ் போடணும்னு நீங்க क्वेश्चन கேட்டிருந்தீங்க. அதுவும் முகத்தை காட்டாம எப்படி bro போடலாம்ன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. फ्रेंड्स நீங்க education contentல ஈஸியா முகத்தை காட்டாம நீங்க உங்களுக்கான வீடியோஸ் நீங்க கிரியேட் பண்ணி போடலாம். சோ அதுக்கான process என்னென்ன இருக்குன்றத சிம்பிளா நான் சொல்லிருக்கேன். சோ எந்த ஒரு காப்பிரைட் பிரச்சனையும் இல்லாம எந்த ஒரு ரீயூஸ் பிரச்சனையும் இல்லாம எப்படி நீங்க ஒரு ப்ரொபஷனல் லெவல்ல சிம்பிளா கிரியேட் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போலாம். ஓகே फ्रेंड्स இப்போ நீங்க எஜுகேஷன் கண்டென்ட்ல வீடியோஸ் பண்ண முடிவு பண்ணிட்டீங்க. இந்த எஜுகேஷன் கண்டென்ட்க்கு என்ன தேவைப்படும் அப்படின்றத பார்த்தோம்னா फ्रेंड्स சிம்பிளா பார்த்தோம்னா ஒரு மூணு மெத்தட் தான் தேவைப்படும். சோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா niche, அதாவது நீங்க கேட்டகரி, நீங்க எந்த மாதிரி கேட்டகரியில வீடியோஸ் போட போறீங்கன்றது ரொம்ப முக்கியம். அது எந்தெந்த ஆடியன்ஸ்க்கு போக போகுதுன்றது ரொம்ப முக்கியம். சோ இத நீங்க ப்ராப்பரா ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கான வீடியோஸ் நீங்க மேக் பண்ணி போடுங்க. அடுத்து செகண்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்கிரீன் ரெக்கார்டிங். फ्रेंड्स இப்போ நீங்க பண்ற process நீங்க ஸ்கிரீன் ரெக்கார்டிங் பண்ற மாதிரி இருந்தா ஸ்கிரீன் ரெக்கார்டிங் பண்ணிடலாம். அப்படி இல்லனா நீங்க நார்மலா நீங்க வீடியோஸ் எடுக்க மாதிரி இருந்தா வீடியோஸ் எடுத்து கூட நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். அடுத்து தேர்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தோம்னா வீடியோ எடிட்டிங். நீங்க பண்ண போற இந்த process எல்லாமே நீங்க ஃபைனலா ஒரு வீடியோ எடிட்டிங்ல வச்சு தான் பண்ண போறீங்க. சோ PC ல பண்ண போறவங்களுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. சோ Android ல பண்ண போறவங்க நிறைய ஆப்ஸ் இருக்கு. சோ உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டபிளோ அதை எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு வரலாம். நீங்க என்ன மாதிரி கண்டென்ட்ல நீங்க வீடியோஸ் போட போறீங்க சோ அதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கங்க. நீங்க எந்த கண்டென்ட்ல வீடியோஸ் போட போறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுனா இனிமேல் தான் நான் கிரியேட் பண்ண போறேன்னு நினைச்சீங்கன்னா இந்த நீச் சம்பந்தமா நம்ம நிறைய கண்டென்ட்கான ஐடியாஸ் நம்ம கொடுத்திருக்கோம். சோ அந்த வீடியோஸோட லிங்க் நான் கீழ கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இதுல நீங்க முகத்தை காட்டாம எப்படி வீடியோஸ் போடணும் சோ அதுக்கான கேட்டகரி என்ன இருக்கான்னு கேட்டா அதுக்கான கேட்டகரி இருக்கு. அதையும் நம்ம தனியா வீடியோஸ் மேக் பண்ணி போட்டுருக்கோம். சோ அந்த வீடியோஸோட லிங்க் நான் கீழ கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கங்க. இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு பார்த்தா அந்த வீடியோஸ்ல இருக்கிற கேட்டகரியில இருந்து நீச்ல எடுத்து நீங்க வீடியோஸ் போடலாம் சரி. இல்ல நீங்க லைஃப்ல நீங்க யூஸ் பண்ற உங்களுடைய வேலைய சம்பந்தமா இருக்கிற அந்த எஜுகேஷன் சம்பந்தமான வீடியோஸ் நீங்க மேக் பண்ணி போடலாம். அதாவது फ्रेंड्स நீங்க எந்த வேலை செய்றீங்களோ அதே நீங்க எஜுகேஷன் சம்பந்தமான வீடியோஸ் மேக் பண்ணி போடலாம். சோ ஓகே फ्रेंड्स இருக்கத்திலே ரொம்ப சிம்பிளான மெத்தட். இப்பவே நீங்க சேனலை ஆரம்பிக்கலாம். இந்த நிமிஷமே நீங்க ஆரம்பிச்சு அடுத்து நீங்க வீடியோஸ் மேக் பண்ணி போடலாம். சோ அது என்ன process, அது எப்படி பண்ணணும்ன்றத இந்த வீடியோஸோட லாஸ்ட்ல நான் சொல்லியிருக்கேன். இப்போதைக்கு நம்ம PC ல எப்படி கிரியேட் பண்ணலாம், மொபைல் எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம்ன்றத நம்ம பார்க்கலாம். ஓகே फ्रेंड्स இப்போ நீங்க PC ல ரெடி பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா PC ல நீங்க ரெண்டு விதமா ரெடி பண்ணலாம். அதாவது நீங்க ஆஃப்லைன்ல ரெடி பண்ணலாம், இன்னொன்னு நீங்க ஆன்லைன்ல ரெடி பண்ணலாம். சோ இந்த PC ல ஆஃப்லைன்ல எது இருக்கு அப்படினு பார்த்தோம்னா நம்ம MS ஆபீஸோட பவர் பாயிண்ட் இருக்கு. फ्रेंड्स இந்த பவர் பாயிண்ட்னா என்ன, இது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி டியூட்டோரியல் நிறைய பேர் YouTubeல போட்டுருக்காங்க, ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா फ्रेंड्स இந்த பவர் பாயிண்ட் பத்தி நம்ம சொன்ன நினைச்சேன்னா இந்த வீடியோஸோட லெந்த் ரொம்ப அதிகமாயிடும். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, இந்த பவர் பாயிண்ட் எப்படி வர்க் ஆகுதுன்ற மெத்தட் நான் அடுத்த வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். இந்த பவர் பாயிண்ட் பாருங்க फ्रेंड्स சிம்பிளா இருக்கும். நம்ம சொல்ல வர விஷயத்தை நம்ம இந்த இடத்துல நம்ம ஒவ்வொரு ஸ்லைடா நம்ம மேக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல நம்ம என்ன டாபிக் சொல்ல போறோமோ அந்த டாபிக் நம்ம இந்த இடத்துல போட்டுக்கலாம். செகண்ட் ஸ்லைட்ல நம்ம அதுக்கு அப்புறம் கீழ அடுத்து என்ன பார்ட் இருக்கோ அதை நம்ம ஒவ்வொண்ணா நம்ம மேக் பண்ணி போடலாம். அடுத்து உங்களுக்கு தேர்ட் ஸ்லைட் வேணும்னா இந்த இடத்துல ரைட் ஹேண்ட் சைடு கிளிக் பண்ணுங்க. நியூ ஸ்லைடை கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல நியூ ஸ்லைட் ஓபன் ஆயிடும். இந்த இடத்துல நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை நம்ம போட்டுக்கலாம். फ्रेंड्स நார்மலா இந்த ஸ்டார்ட்ல போயிட்டு இந்த இடத்துல நீங்க பவர் பாயிண்ட் டைப் பண்ணாலே மேல இந்த இடத்துல வந்துடும். இந்த பவர் பாயிண்ட கிளிக் பண்ணி நம்ம உள்ள போனோம்னா இந்த மாதிரி டேஷ்போர்ட் நமக்கு ஓபன் ஆகும். இப்போ நான் யூஸ் பண்றது பார்த்தோம்னா 2007 ல இருக்கிற பழைய MS ஆபீஸ் தான். இதுவே நீங்க வந்து Windows 8 லயோ Windows 10 லயோ நீங்க யூஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா இதோட அப்பியரன்ஸ் கொஞ்சம் மாறி இருக்கும். பட் எல்லா பெர்ஃபார்மன்ஸும் சேமா தான் फ्रेंड्स இருக்கும். சோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஸ்லைடை நீங்க எத்தனை வேணா உருவாக்கிக்கலாம். இதுல பாருங்க फ्रेंड्स நிறைய ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. டேபிள் கிரியேட் பண்ணி நம்ம என்ன சொல்ல வரணும்னு நினைச்சாலும் நம்ம டேபிள் கிரியேட் பண்ணி சொல்லலாம். சோ நமக்கான ஆர்ட், சார்ட் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. சோ நீங்க உங்களுடைய கேலரியில இருந்து யாரோ உள்ள கொண்டு வரணும்னு நினைச்சா கூட நீங்க இத கிளிக் பண்ணி நீங்க உங்களுக்கான கேலரியில இருந்து நீங்க ஃபைலை உள்ள இன்சர்ட் பண்ணலாம். அடுத்துங்க மேல பாருங்க फ्रेंड्स நீங்க இன்சர்ட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல நிறைய ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொண்ணா செக் பண்ணி பாருங்க. டிசைன்ஸ் ஆப்ஷன், அனிமேஷன் ஆப்ஷன்ஸ், கடைசியா பார்த்தோம்னா ஸ்லைட் ஷோ ஆப்ஷன்லாம் கொடுத்திருக்காங்க. சோ நான் சொன்ன மாதிரி நீங்க இந்த பவர் பாயிண்ட் டியூட்டோரியல் செக் பண்ணி பாருங்க फ्रेंड्स. இத பத்தி டீடைலா 1 hour 2 hour தெளிவா சொல்லிருப்பாங்க. அத பார்த்தாலே போதும் உங்களுக்கான ஈஸியான எஜுகேஷன் ஸ்லைட் ஷோ இத நீங்க உருவாக்கிக்கலாம். ஓகே फ्रेंड्स இப்போ உங்களுக்கு ஆஃப்லைன்ல எப்படி நீங்க உங்களுக்கான எஜுகேஷனோட ஸ்லைடை நீங்க உருவாக்கலாம்ன்றது தெரிஞ்சிருச்சு. இந்த ஸ்லைடை நம்ம என்ன பண்ணனும்னு பார்த்தோம்னா फ्रेंड्स நம்ம ஸ்கிரீன் ரெக்கார்டிங் பண்ணனும். அதாவது ஸ்கிரீன் ரெக்கார்டிங் PC ல எப்படி பண்ணனும்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டுருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இதுல இருக்கிற சாஃப்ட்வேர்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். फ्रेंड्स நான் பர்சனலா யூஸ் பண்றது எதுன்னு பார்த்தோம்னா இந்த ஐடாப் ஸ்கிரீன் ரெக்கார்டிங் தான் நான் யூஸ் பண்றேன். உங்களுக்கு வேணும்னா இதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா ஃபிலிமோராலையும் ஸ்கிரீன் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்கு, அதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர இன்னும் நிறைய ஃப்ரீ ஆன்லைன் ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர்லாம் இருக்கு फ्रेंड्स. பட் நான் ப்ரொஃபஷனலா சூப்பரா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மட்டும் நீங்க பை பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா நீங்க ஆன்லைன்ல ஃப்ரீயா இருக்கிற டூலை கூட யூஸ் பண்ணி நீங்க உங்களுக்கான ஸ்கிரீன் ரெக்கார்டிங் நீங்க பண்ணிக்கலாம். சோ Windows 10 ல இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அங்கேயே ஸ்கிரீன் ரெக்கார்டிங் இருக்கும். சோ நீங்க அதையே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே फ्रेंड्स இப்போ இந்த பவர் பாயிண்ட் பார்த்தோம்னா நம்ம ஆஃப்லைன்ல பண்ணலாம். அதாவது நெட் இல்லைனா கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ நம்ம பார்க்க போற அடுத்த மெத்தட் என்னன்னு பார்த்தோம்னா ஆன்லைன் மெத்தட். நம்ம ஆன்லைன்ல நெட் ஆன் பண்ணி வச்சு தான் நம்ம அதை பண்ண போறோம். ஏன்னா फ्रेंड्स
ஆன்லைன்ல பார்த்தோம்னா இதை விட நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க ஒரு விஷயம் அனிமேஷன் பண்ணீங்கன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் அதில் நிறைய இருக்கும். ஸோ டெக்ஸ்ட் ஃபாண்ட்லாம் பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் அதில் நிறைய இருக்கும். ஸோ நம்மளுக்கு தேவையான மாதிரி நம்ம கஸ்டமைசேஷன் நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். நமக்கான ஒர்க் லோடு பார்த்தோம்னா அதில் கம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பட் நம்ம சீக்கிரம் நம்மளுக்கான பர்ஃபெக்டான நம்ம தீமை நம்ம உருவாக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொடுத்துக்கிற தீம் டிசைன்ஸ்லாம் பார்த்தோம்னா லிமிட்டடாக தான் இருக்கும். பட் அதில் அன்லிமிட்டடாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எடுத்து நம்ம ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த ஆன்லைன் டூல் என்னன்னு பார்த்தோம்னா ஆன்லைனில் நிறைய இருக்கு. பட் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச இந்த கேன்வாவே நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கேன்வா தவிர வேற எதனா யூஸ் பண்ண நினைச்சா கூட நீங்க அந்த வெப்சைட்ல கூட போய் யூஸ் பண்ணிக்கங்க. பட் இப்போதைக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு கேன்வால எப்படி பண்ணணும்னு நான் சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம கேன்வா எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. ஸோ கூகுளில் போயிட்டு canva.com சொல்லி டைப் பண்ணுங்க. டைப் பண்ணோன்னே இங்கே கேன்வா அப்பியர் ஆகும். உங்களுடைய ஜிமெயில் ஐடி கொடுத்து நீங்க உங்களுக்கான சைன் அப் பண்ணிக்கங்க. இதுல உள்ள வந்திருக்கப்ப இந்த இடத்துல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கிரியேட் டிசைன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல பிரசன்டேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி உள்ள போங்க. இப்போ வெளியே இந்த இடத்துல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல ஒயிட் போர்டு, பிரசன்டேஷன், சோஷியல் மீடியா ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நான் பிரசன்டேஷனை கொடுத்து உள்ள போறேன். அப்படி இல்லைன்னா நீங்க இந்த வீடியோவை கிளிக் பண்ணி நீங்க உள்ள போகலாம். ஸோ ரெண்டுமே பார்த்தோம்னா நம்ம யூடியூப் வீடியோஸ் மேக் பண்றதுக்கான அந்த ரேஷியோ தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நான் பிரசன்டேஷனை நான் கிளிக் பண்றேன். இதுக்குள்ள இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் 16:9 கொடுத்துருக்காங்க. இந்த பிளாங்கை நான் கிளிக் பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இடத்துல பாருங்க ஃபுல்லா பிளாங்கா இருக்கு. இந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ண போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க எந்த நீச்சில் போட போறீங்க முடிவு பண்ணிட்டீங்க. அந்த நீச்சுக்கான டாபிக்கை நீங்க ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வீடியோஸ் நம்ம இந்த மாதிரி போடலாம்ன்ற மாதிரி நீங்க ஒரு கீவேர்டு நீங்க ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த கீவேர்டுக்கான ஸ்கிரிப்ட் நீங்க எழுதிருப்பீங்க. அந்த ஸ்கிரிப்ட்ல நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நீங்க எதை பத்தி சொல்ல வரீங்களோ அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து ஃபேஸ் வந்து ஷோ பண்ண போறது கிடையாது. ஸோ முகத்தை காட்டாம பண்ண போறீங்க. அது நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நீங்க சொல்ல வர விஷயத்தை நீங்க ஸ்லைட் ஷோவா உருவாக்கிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்த்தோம்னா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணி வைங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளாங்கா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுல நீங்க ஒவ்வொன்றா நீங்க கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம்னா எலமெண்ட், டெக்ஸ்ட், ஃபோட்டோ, வீடியோஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கீழே பாருங்க, இந்த டெம்ப்ளேட்டில் பார்த்தோம்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எதனா ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதில் நிறைய ப்ராஜெக்ட் வைஸாக கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டாக இருக்கிற இந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த டெம்ப்ளேட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃபோட்டோஸ் இந்த இடத்துல வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் பார்த்தோம்னா நம்ம லோகோலாம் இருந்தால் அதை கேன்சல் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லோகோவை நான் கேன்சல் பண்ணிட்டேன். அடுத்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல .comலாம் இருக்குது. இதையும் நான் கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வர போகிறேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி சொல்ல போகிறேன். அதை இந்த இடத்துல நான் டைப் பண்ணுறேன். அடுத்து கீழே இருக்கிற லேயரை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இடத்துல பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் சொல்ல போற வார்த்தைக்கான அந்த லேஅவுட் இந்த இடத்துல ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அடுத்து பாருங்க கண்டென்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி இந்த இடத்துல நீங்க கண்டென்ட் நீங்க இந்த இடத்துல நீங்க உள்ள இன்சர்ட் பண்ணலாம். இந்த கண்டென்ட்ல நீங்க என்னென்ன சொல்ல போறீங்க, ஸோ நீங்க 5 விதமா சொல்ல போறீங்களா இல்லை 6 விதமா சொல்ல போறீங்களான்றதை பார்த்துட்டு ஸோ ஒவ்வொன்றுத்துக்கான டாபிக்கை நீங்க இந்த இடத்துல நீங்க ஒவ்வொன்றா இன்சர்ட் பண்ணுங்க. ஸோ இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க 14 லேஅவுட் கொடுத்துருக்காங்க. இந்த லேஅவுட்ல உங்களுக்கு அடுத்து என்ன யூஸ் ஆகுதுன்றதை நீங்க தான் முடிவு பண்ணணும். ஸோ முடிவு பண்ணி அந்த லேஅவுட்டை உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு அழகா இங்க இருக்கிற டெக்ஸ்ட் நீங்க கேன்சல் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை நீங்க உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி फ्रेंड्स, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைடும் செகண்ட் ஸ்லைடும் நம்ம உருவாக்கியாச்சு. இதுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு ஸ்லைடு வேணாலும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். உங்க வீடியோஸோட ஸ்கிரிப்ட் எது வரைக்கும் போகுது அது வரைக்கும் நீங்க உங்களுக்கான ஸ்லைடை நீங்க இந்த இடத்துல உருவாக்கிக்கலாம். फ्रेंड्स, இது பவர் பாயிண்ட்ல இருக்கிற மெத்தடா தான் இது. பட் இதுல பார்த்தா நிறைய ஃபியூச்சர் ஆப்ஷன் நிறைய கொடுத்திருப்பாங்க. இதுல பிரீமியம் வெர்ஷன் இருக்கு, ஃப்ரீ வெர்ஷன் இருக்கு. சோ ஃப்ரீ வெர்ஷன்ல ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நம்ம ஈஸியா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல நான் வந்து ப்ரொஃபஷனலா பண்ண போறேன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து பிரீமியம் வெர்ஷன்ல பை பண்ணிட்டு நீங்க கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த Canva பத்தி फ्रेंड्स இன்னும் உங்களுக்கு தெளிவா தெரியணும்னா இத பத்தி டுட்டோரியல் நம்ம தனியாவே போட்டுருக்கோம். சோ அந்த வீடியோஸோட லிங்க் நான் கீழ கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கங்க. ஓகே फ्रेंड्स, இப்போ நீங்க 1 ல இருந்து ஒரு 20 வரைக்கும் நீங்க உங்களுக்கான ஸ்லைடை நீங்க இந்த இடத்துல நீங்க உருவாக்கிட்டீங்கன்னு வெச்சீங்கனா, இப்போ இத நீங்க எப்படி பண்ணனும் அப்படினு பார்த்தோம்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க உங்களுக்கான ஸ்கிரீன் ரெக்கார்டிங் நீங்க முடிவு பண்ணனும். அந்த ஸ்கிரீன் ரெக்கார்டிங்கை நீங்க ஆன் பண்ணனும். फ्रेंड्स, இப்போ இந்த ஐடாப்பை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த ஐடாப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்கன்னா இது வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். சோ நீங்க ரன் ஆக ஆரம்பிச்சதுக்கு என்ன பண்ணனும், இங்க இருக்கிற இந்த ஜூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் பேஜுக்கு வந்துறேன். फ्रेंड्स, இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பேஜ் வச்சிட்டு நீங்க என்ன பண்ணனும், உங்க போன்ல நீங்க மைக் யூஸ் பண்ணாலும் சரி இல்ல நீங்க மைக் யூஸ் பண்ணாம வச்சிருந்தாலும் சரி உங்க போன்ல பார்த்தோம்னா வாய்ஸ் ரெக்கார்டிங் ஆப் இருக்கும். அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் ஆப்பை ஓபன் பண்ணிட்டு இங்க ஸ்கிரீன் ரெக்கார்டிங்கும் உங்களுடைய வாய்ஸ் ரெக்கார்டிங் பார்த்தோம்னா ஒரே சேமா போற மாதிரி வச்சுக்கோங்க. நீங்க உங்க வாய்ஸ் ரெக்கார்டிங்ல இங்க பார்த்து நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே நீங்க கண்டினியூவா வச்சுக்கோங்க. நீங்க அடுத்து சொல்ல வர விஷயத்தை நீங்க அடுத்து கிளிக் பண்ணிட்டு இப்போ இத பத்தி நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். சோ இந்த மாதிரி फ्रेंड्स நீங்க ஸ்கிரிப்ட் முழுக்க உங்களுக்கான வீடியோஸ் நீங்க ஈஸியா நீங்க உருவாக்கிக்கலாம்.
ஸோ இதே ப்ராசஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பவர் பாயிண்ட்லையும் பண்ண போறீங்க. ஸோ நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணும்போது அந்த இடத்துல என்ன இருக்கோ அது வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆகிடும். ஸோ அதை பார்த்து நம்ம ஒவ்வொரு நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம். ஸோ அதை மட்டும் பார்த்து ப்ராப்பராக கொடுத்து நீங்கள் ஃபைனலாக நீங்கள் எடிட்டிங் சாஃப்ட்வேர் வச்சு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைச்சிருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை நீங்கள் ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டு அந்த ஸ்கிரிப்டை எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணலான்றதுக்கு ஐடியாஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகே, இல்லைனா இன்னொரு மெத்தட் நான் சொல்கிறேன், அது எப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. இப்போ நான் எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடுறேன். இந்த இடத்துல பாருங்க, மேலே ஷேர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதை கிளிக் பண்ணுங்க. இங்க டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க, இதை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல ஃபைல் டைப் கொடுத்திருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல JPG ஃபைல் கொடுத்துங்க, அப்படி இல்ல PNG கொடுத்துங்க. சோ உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டபிளா யூஸ் பண்ணிக்கங்க. நான் இந்த இடத்துல JPG கொடுத்து கீழ டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டவுன்லோட் பண்ண ஆப்ஷன் பார்த்தோம்னா இந்த ஒவ்வொரு ஸ்லைடும் பார்த்தோம்னா ஒவ்வொரு இமேஜா வந்து உங்களுடைய கேலரியில சேவ் ஆயிடும். இதை கொண்டு போயிட்டு நீங்க எடிட்டிங் சாஃப்ட்வேர் நீங்க தனித்தனியா கூட வச்சு எடிட் பண்ணலாம். சோ அதை எப்படி எடிட் பண்ணலாம் சொல்லிட்டு நான் கைன்மாஸ்டர்ல சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிசியில் எப்படி நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணலான்றதுக்கான ஐடியாஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அடுத்து பார்த்தோம்னா மொபைல் எப்படி நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணலாம்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ், மொபைலே பார்த்தோம்னா இன்பில்டா இந்த இடத்துல ஸ்க்ரீன் ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பிளே ஸ்டோரில் செக் பண்ணி பார்த்தோம்னா இன்னும் நிறைய ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இதில் கொடுத்துக்கிற இந்த இன்பில்டா இருக்கிற அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ உங்ககிட்ட சிஸ்டம் இல்ல, வெறும் மொபைல் மட்டும் தான் இருக்கு. இதில் எப்படி நீங்க பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ், இதுலயும் Canva என்ற ஆப் இருக்கு. ஸோ இந்த ஆப் மூலமா நீங்க சிஸ்டத்தில் இப்போ எப்படி பண்ணணுமோ அதே நீங்க இதுலயும் பண்ணிக்கலாம். இல்லைனா இதில் நோட் பேட்னு தனியாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த நோட் பேட் யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். இல்லைனா பவர் பாயிண்ட் ஆப்லாம் இருக்கும். ஸோ அந்த பவர் பாயிண்ட் ஆப்பையும் வச்சு பண்ணிக்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணணும். ஸோ நம்ம ப்ரொஃபஷனலாக பண்ணணும்னு நினைச்சோம்னா நம்மளுக்கு இந்த Canva வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்மளுக்கான ஸ்லைட் நம்ம இந்த இடத்துல உருவாக்கிக்கலாம். இப்போ நம்ம அந்த இடத்துல உருவாக்கின ஸ்லைட் பார்த்தோம்னா இந்த இடத்துல இருக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிஸ்டத்தில் உருவாக்கின ஸ்லைட் இந்த இடத்துலயும் இருக்கும். ஸோ நீங்க சேம் Gmail ஐடி நீங்க யூஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா நீங்க சிஸ்டத்தில் யூஸ் பண்ணிட்டு நீங்க இதுல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுல நீங்க உருவாக்கிட்டு நீங்க சிஸ்டத்துல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ இது எல்லாமே ஆன்லைன் மெத்தட். சோ அதனால தான் फ्रेंड्स நான் ஆன்லைனுக்கு பெஸ்ட் மெத்தட் என்னன்னு கேட்டபோது நான் Canva-னு சொன்னேன். இத தவிர இன்னும் நிறைய மெத்தட் இருக்கு. பட் உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டபிள்னு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. ஓகே फ्रेंड्स, இப்போ நம்ம என்ன பண்ணனும், நம்மளுக்கான ஸ்லைடை இந்த இடத்துல உருவாக்கிட்டு மேலே இருக்கிற டவுன்லோட் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணனும். இந்த இடத்துல கொடுத்துற டவுன்லோட கிளிக் பண்ணுங்க. இந்த ஃபைல் டைப்பை கிளிக் பண்ணுங்க. JPG கிளிக் பண்ணுங்க. இதெல்லாம் செலக்ட் பேஜஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எந்தெந்த பேஜஸ் வேணுமோ நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கொடுத்துருக்கா நம்ம 2 பேஜுமே நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டுமே கொடுத்துட்டு கீழே இருக்கிற டவுன்லோட் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபைல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது டவுன்லோட் ஆகி நம்மளோட கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். அதை கொண்டு போய்ட்டு நம்ம கைன்மாஸ்டர்ல வச்சு நம்ம எடிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சக்ஸஸ்ஃபுல்லி டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நான் பேக் வரேன். இப்போ நான் Canva-லேருந்து ஃபுல்லாக வெளியே வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கைன்மாஸ்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன். நம்ம ப்ராஜெக்ட் நேமை டைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம லாங் வீடியோஸ் தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஷனை வச்சுக்கோங்க. கீழே கிரியேட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல மீடியா ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கேன்சல் கொடுத்துருங்க. இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா மீடியாவை கிளிக் பண்ணுங்கள். Canva-வை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து மீடியாவை கிளிக் பண்ணுங்கள். சேம் Canva கிளிக் பண்ணுங்கள். செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பார்த்தோம்னா உங்களோட ஃபைல் எத்தனை இருக்கோ நீங்கள் அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஆடியோ கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல நாம் உருவாக்கின ஸ்கிரிப்ட் வந்து நம்ம வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணி வச்சிருப்போம். அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ண அந்த ஃபைலை நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல பாருங்க நம்மளுடைய ஆடியோ நான் உள்ள இன்சர்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஃபைல் பார்த்தோன்னா 2 தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை ஸ்லைட் வேணா நீங்கள் உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஆடியோ ஓடி விட்டு உங்க ஆடியோவுக்கு என்னென்ன வார்த்தை எந்த இடத்துல வருதுன்றதை பாருங்க. அதுக்கான ஸ்லைடை நீங்க ஆட்டோமேட்டிக்கா மேலே நீங்க இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன டவுட் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு இந்த மாதிரி ஆடியோ ஃபைல் இல்லை ப்ரோ, இந்த இடத்துல எனக்கு வீடியோ ஃபைல் தான் இருக்குன்னா கூட நீங்க வீடியோ ஃபைலை கூட உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கான ஆடியோ நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ நீங்க டெலீட் பண்ணிடுங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணணும்னு பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த லேயரை கிளிக் பண்ணுங்க. இதுல மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதுல நீங்க வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சா அந்த ஃபைல் எங்க இருக்குன்றத பாருங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த 44 நிமிஷம் இருக்கிற இந்த ஆடியோ நான் உள்ள இன்சர்ட் பண்றேன். மேலே 2 ஆப்ஷனை கிளிக் பண்றேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்கிரீன் ரெக்கார்டிங் பண்ண அந்த இது இந்த இடத்துல வந்துருச்சு. பட் நான் வந்து இந்த இடத்துல நான் வீடியோ வச்சிருக்கேன் மாதிரி நினைச்சுக்கங்க. இப்போ இந்த வீடியோவோட ஆடியோ நம்ம எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வீடியோ கிளிக் பண்ண உடனே ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்க நிறைய அனிமேஷன் ஆப்ஸ், மிக்சர்ஸ், ஸ்பீடு, ரிவர்ஸ் அண்ட் ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ குரோமிக் ஆப்ஷன்லாம் இங்கே தான் இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்க. அது கீழே வந்தோம்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணோம்னா இந்த வீடியோவில் இருக்கிற ஆடியோ மட்டும் தனியாக கீழே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல பாருங்க நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அந்த ஒய்டி ஸ்டுடியோவில் இருக்கிற அதை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி ஆடியோவை வெளியே வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல இந்த வீடியோ ஃபைலை நான் கிளிக் பண்ணி நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஆடியோ மட்டும் இந்த இடத்துல இருக்கு. உங்களுடைய ஆடியோ எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான ஸ்லைடை நீங்க மூவ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். நீங்க உருவாக்கின வீடியோஸ் பார்த்தோம்னா ப்ராப்பரா இருந்துச்சுன்னா அந்த வீடியோஸோட நீங்க உள்ள இன்சர்ட் பண்ணீங்க. உங்களுடைய போட்டோஸ் நீங்க சின்னதாக வச்சோட நீங்க வீடியோஸோட நீங்க உங்களுக்கான எஜுகேஷன் வேல்யூட கண்டென்ட் நீங்க உருவாக்கிக்கலாம். இல்ல எனக்கு வந்து ஃபேஸ் ஷோ பண்ண விருப்பம் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா
உங்களுடைய ஆடியோஸை மட்டும் நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு உங்க ஃபேஸை நீங்க டெலீட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க என்ன பண்ணணும், எஜுகேஷன் சம்பந்தமாக இருக்கிற வீடியோஸை முகத்தை காட்டாம நீங்க உருவாக்கலாம். ஓகே, இப்போ இந்த மெத்தட் மட்டும் கத்துக்கினா போதுமா ப்ரோ, நம்ம குவாலிட்டியான வீடியோஸ் நம்ம உருவாக்கலாமா கேட்டா கண்டிப்பா நீங்க உங்களுக்கு தேவையான குவாலிட்டியான வீடியோஸ் நீங்க உருவாக்கிக்கலாம். ஸோ நீங்க பிசி யூஸ் பண்ணலாம் சரி, இல்ல மொபைல் யூஸ் பண்ணலாம் சரி, இந்த மெத்தடே மோர் தென் எனஃப் உங்களுக்கு. பட் இன்னும் நீங்க ப்ரொஃபஷனலா உருவாக்கணும் ப்ரோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல இன்னும் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டிரான்சிஷன் ஆட் பண்றது, ஸோ நிறைய ஸ்லைட் ஆட் பண்ற ஆப்ஷன்லாம் இருக்கும். ஸோ இந்த Kinemaster நீங்க ப்ராப்பரா ப்ரோ லெவலில் நீங்க யூஸ் பண்ண கத்துக்குங்க. ஸோ இந்த Kinemaster டுட்டோரியல் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ 30 நிமிஷத்துக்கு வரும். ஸோ இந்த 30 நிமிஷம் பார்த்தீங்கன்னாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எப்படி நீங்க கம்ஃபர்டபுளா யூஸ் பண்ணுறதுக்கு ஐடியாஸ் உங்களுக்கு தெளிவா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்த மாதிரி இப்பவே நீங்க உடனே உங்களுக்கான எஜுகேஷன் சேனல் நீங்க உருவாக்குறதுக்கு சிம்பிளான மெத்தட் என்னன்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு ஃபோன் இருந்தாலே போதும். இதை வச்சு நீங்க உங்களுக்கான வீடியோஸ் நீங்க ஃபேஸ் காட்டாம நீங்க உங்களுக்கான எஜுகேஷன் வீடியோஸ் நீங்க உருவாக்கிக்கலாம். ஸோ அது என்ன மெத்தட்ன்றதை பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒவ்வொரு ஸ்லைடா நம்ம உருவாக்கணும். ஸோ நம்ம பிசியில் உருவாக்கணும் சரி, இல்லை ஃபோனில் உருவாக்கணும் சரி, ஒவ்வொரு ஸ்லைடா உருவாக்கி அந்த ஸ்லைடை நம்ம ஒவ்வொன்றா ஷோ பண்ணி அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுத்தோம். ஸோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதில் நம்ம ஸ்லைடுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தோம்னா A4 ஷீட்டை எடுத்துக்கலாம். ஸோ A4 ஷீட்டில் நீங்கள் நல்லா ஹேண்ட் ரைட்டிங் தெரிஞ்சவங்களா இருந்தீங்கன்னா அழகாக எழுதி நீங்கள் அதை ஷூட் பண்ணி கொடுக்கும், அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் ஈஸியாக கொடுக்கலாம். இப்போ பிசியில் அதிகமாக பண்ண முடியாது, ஃபோனில் அதிகமாக பண்ண முடியாது நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம். இப்போ நீங்கள் எடுத்தோடனே பண்ணிடலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட எந்த ஹை குவாலிட்டியில் எந்த எக்யூப்மெண்ட்டுமே இல்லை, நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சாக்கு சொல்லாமல் இப்போ நீங்கள் இந்த நோடியை நீங்கள் ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஈஸியான மெத்தடு. ஸோ A4 ஷீட்டில் நீங்கள் சொல்ல வர விஷயத்தை நீங்கள் எத்தனை ஸ்லைடை உருவாக்கி நினைக்கிறீங்களோ அத்தனை ஸ்லைடுக்கான ஸ்கிரிப்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு A4 ஷீட்டை உருவாக்கி நீங்கள் மேலே கேமரா வச்சுட்டு அந்த கேமரா நீங்கள் ஒவ்வொரு ஷீட்டை நீங்கள் ஷோ பண்ணி காட்டிக்கூடும் உங்களுக்கான எஜுகேஷனல் வீடியோஸை நீங்கள் ஈஸியாக நீங்கள் உருவாக்கிக்கலாம். இல்லை நீங்கள் லைவாக நான் ஷூட் பண்ண போகிறேன்னு நினச்சிங்கன்னா லைவாக நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ முகத்தை காட்டாமல் உங்கள் வாய்ஸை மட்டும் கொடுத்து நீங்கள் வீடியோஸ் உருவாக்கி நீங்கள் அப்படியே போட்டலாம். ஒன்று நீங்கள் லைவாக பண்ணணும், அப்படி இல்லைன்னா சிம்பிளாக பண்ணணும்னு பார்த்தோம்னா இந்த A4 ஷீட்டை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஒரு போர்டு மாதிரி வச்சு அந்த போர்டில் உங்கள் ஹேண்ட் மட்டும் தெரியுற மாதிரி நீங்கள் சொல்ல ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் ரைட் பண்ணி எல்லாத்தையும் நீங்கள் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் Kinemasterல உங்கள் ஃபேஸ் ஷோ பண்ணாமல் நீங்கள் ஜிகே கண்டென்ட் உருவாக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் போட்டிருந்தோம். அந்த ஜிகே கண்டென்ட் உருவாக்குறதுக்கான வீடியோஸோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், இது நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஸோ Kinemaster யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் உருவாக்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த A4 ஷீட் மெத்தட் பார்த்தோம்னா ரொம்ப ஓல்டு மெத்தட் தான். ஸோ ரொம்ப கிரிஞ்சாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் ரொம்ப எஃபெக்டிவ். பட் நீங்கள் இப்போ உடனே ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் எப்படி நீங்கள் உங்களுக்கான வீடியோஸை நீங்கள் முகத்தை காட்டாமல் உருவாக்கணுன்றதை சொல்லிட்டேன். பட் இதை தவிர இன்னும் பெஸ்ட் மெத்தட் கூட இருக்கலாம். அது வேறு எதனா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது பெஸ்ட் மெத்தடாக இருந்துச்சுன்னா நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்க. நீங்கள் வேறு எதனா என்கிட்ட கேட்க நினைச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.